நீங்க கிளம்புங்க. எனக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல. இது எனக்கு அடிக்கடி வர மயக்கம் தான். நீங்க போங்க. இப்ப சொல்றீங்க? எங்க இது கிளம்புறப்பவே எனக்கு வழக்கமா வர்றதுதான். ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப சொல்றீங்க? அப்ப எனக்கு ரொம்ப தலை சுத்துச்சு சார். எதுவுமே பேசுற நிலைமையில நான் இல்லை. ஆனா இப்ப ஐம் ஓகே, மேனேஜ் பண்ண முடியும். நீங்க போங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். டாக்டரை பார்க்காம உங்களை மட்டும் விட்டுட்டு போனா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இருந்து பார்த்துட்டே போலாம். இல்ல சார், டாக்டர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நீங்க புறப்படுங்க. இப்ப நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? அங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும். கௌதம் நடிக்கிறத பார்க்க விடாம தான் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இனி நான் போறது வேஸ்ட். நான் இங்கேயே இருக்கேன். ஐம் சாரி சார். உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் உங்களை தனியா பிரிச்சு கூட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். இப்ப நடந்தது, அப்புறம் இதுக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்த சின்ன சின்ன மோதல்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? பேசாம இருங்க. சிஸ்டர், டாக்டர் எப்போ வருவாரு? ஏங்க, எத்தனை தடவை தான் இந்த கேள்வி கேட்பீங்க? ஏதோ எமர்ஜென்சின்னு பாக்குறதுனால தான் டோக்கன் கூட போடாம உட்கார வச்சிருக்கேன். டாக்டர் இப்ப வந்துருவாரு. இவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. எங்க உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க, சொல்லுங்க. சிவா. சரி, எதனால இவருக்கு மயக்கம் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்திருக்கா? இப்படி இந்த மாதிரி அடிக்கடி வருமா? இதுக்கு முன்னாடி இவருக்கு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் பார்த்த கேஸ் டீடைல்ஸ் இருக்கா? கேக்குறாங்கல்ல, இருக்கா? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல போனது. சார், சார் என்னாச்சு? சார், நீங்க உள்ள போய் பெட்ல படுக்க வைங்க. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஹலோ ஹலோ, எங்க என்னாச்சு? ஹலோ ஹலோ ஹலோ. திடீர்னு என்ன ஆச்சு அந்த தம்பிக்கு? நல்லா தானே இருந்தாரு. அத்தை, அன்னைக்கும் இப்படிதான். கனகா வீட்டுக்கு மளிகை சாமான் கொடுக்க வந்தார்ல, பேசிட்டு ஒரு மாதிரியா போனாரு. என்னன்னே தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப அந்த தம்பி எப்படி இருக்காருன்னு தெரியலையே. பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்திருந்தா வாசு ஃபோன் பண்ணியிருப்பான்ல. டேய் கௌதம், போன தடவை விட இந்த தடவை இன்னும் சூப்பரா பண்ண. முதல்ல கை கொடு. அப்போ நான் சரியா பாடல, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல மதி, நீயும் சூப்பரா தான் பாடின. இருந்தாலும் அதை விட கௌதம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன். மிலிட்டரி மேனுக்கான பாடி லாங்குவேஜ் அப்படியே இருந்துச்சு. நீ என்ன பாராட்டுற? ஆனா அதுக்கு காரணம் அங்கிள் தான். அவரு தான் எப்படி நடக்கணும், எப்படி சல்யூட் வைக்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் வேஷம் இல்ல தவோன்னு சொன்னாரு. அதனாலதான் சூப்பரா பண்ணிருக்கேன் இல்லம்மா? என்னடா டாடியை திரும்பவும் அங்கிள்னு கூப்பிடுற? ஐயோ, நான் வாசாப்பாவை சொல்லல, கூட ஒரு அங்கிள் இருந்தார்ல அவரை சொன்னேன். யாரை தேடுற கௌதம்? அந்த அங்கிள் தான். அம்மா, அவர் எங்க? அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். வாசு அப்பாவையும் காணோம். அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? கௌதம், அந்த அங்கிளுக்கு உடம்பு சரியில்லடா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. வாசு அப்பா தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்ப வந்துருவாங்க. அங்கிளுக்கு என்னாச்சு? அப்போ அங்கிள் நான் நடிச்சது பார்த்தாரா இல்லையா? இல்லடா, நீ நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. அம்மா, என்னம்மா சொல்ற? அவர் தான் நான் நடிக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்போ அவர் பார்க்கலையா? அம்மா வாமா, அங்கிள் எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் முடியறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க பாட்டி கூட வீட்டுக்கு போயிடுங்க, சரியா? சரி வினோ, நானும் கூட வரேன். அந்த தம்பிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே படபடப்பா இருக்கு எனக்கு. என்ன ரங்கநாயகம் அது? நீங்க எதுக்கு போறீங்க? அதான் வாசு அங்க இருக்கான்ல. வினோதினி வேற போறா. நீங்க எதுக்கு போறீங்க? பேசாம இங்க இருங்க.
தெரியல. ஆனா போகணும் போல இருக்கு கற்பகம். அந்த புள்ள என் கையால ஆசையா வாங்கி சாப்பிடும்போது அது கண் கலங்கினது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த முகம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. என்னமோ அந்த தம்பியை திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. வா வினோ போலாம். ஆ ஆ, ரம்யா நீ பசங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போன. அம்மா நீங்க திவ்யாவை கூட்டிட்டு போங்க. நானும் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வரேன் கற்பகம். வாங்க அத்தை. சரிங்க அண்ணி. நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், நான் சொல்ற டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். சார், இப்போதைக்கு மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். பட் இவரோட கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், இவரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர். ஒரு ஃபங்க்ஷன் போறப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓ, இவரை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இவர் பேரு சிவானே இவர் சொல்லிதான் எனக்கு இப்போ தெரியும். இவருக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தங்களை சொன்னீங்களே, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க மூலமா இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது கான்டாக்ட் பண்ணி பேச முடியுமான்னு பாருங்க. நர்ஸ், மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நான் வரேன். சரி. ஏதோ சாதாரண மயக்கமா இருக்கும், உடனே அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இவர் யாருன்னே தெரியல. இதுல இவருக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?